ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு கம்பெனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? வணக்கம். ஓகே, ஹெச்ஆர்னு என்ன பார்த்தீங்கன்னா அது ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆர் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம்னா அவங்க தான் வந்து பிஸ்னஸ் ஆனர்ஸ் வந்து முதுகெலும்பாக இருப்பாங்க. ஸோ பேக் போன் ஃபார் த கம்பெனி. ஏன்னா ஒரு ஸ்டாஃபை வந்து மேனேஜ் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு சேலரி கல்குலேஷனில் இருந்து இல்லை ஸ்டாஃப் இஷ்யூவில் இருந்து டாக்குமெண்டேஷனில் இருந்து ஒரு ஸ்டாஃப் கம்பெனிக்குள்ளே வரதும் ஒரு ஸ்டாஃப் கம்பெனி விட்டு வெளியாகிறதும் அந்த ப்ராசஸ் அந்த எஸ்ஓபி எல்லாமே வந்து ஹெச்ஆர் தான் வந்து பார்த்துக்குவாங்க. இதில் நிறைய பேர் எங்கே வந்து லேக்கிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எஸ்எம்இ மைக்ரோ எஸ்எம்இஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கிய ஃபோக்கஸ் அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பெருக்கிறதில்ல. மெயின்லி ஆன் ஆப்ரேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க பார்க்குறதில்ல. நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க, ஸ்டாஃப் வேலை செய்யும் போது அவங்களுக்கு வேண்டியதுன்னா மாதம் முடிஞ்சுன்னு சம்பளம் கொடுக்கணும். பட் அவங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ் ஒரு ஸ்டாஃபுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை வந்து கிடைக்கிறது. ஆமாம், ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணி கொடுக்கலாம், எத்தனாம் தேதிக்குள்ளே சேலரி கொடுக்கணும், ஒரு நம்ம வந்து ஒரு பேசிக் கொடுக்குறோம்னா அதில் இபிஎஃப் வந்து நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், சொக்ஸோ இஐஎஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது 3 கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். இபிஎஃப் இருக்கும், சொக்ஸோ இருக்கும் அண்ட் இஐஎஸ் இருக்கும். சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த இஐஎஸ் எதுக்கு வெட்டுறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ இது நம்ம வெட்டுறதுனால என்ன பயன், ஒரு சொக்ஸோ எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, ஸோ முக்கியமாக ஓவர் டைமுக்கு வந்து நம்ம இபிஎஃப் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, ஒரு 5 வருஷம் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்து நம்ம எவ்வளோ annual leave கொடுக்கணும். annual leave பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் ப்ரோ ரேட்டாக கணக்கு பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருஷம் பிறந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னா ஒரு 2ஆம் மாதமே 3ஆம் மாதமே பார்த்தீங்கன்னா ஓகே நான் 10 நாள் எடுத்துக்கலாமா 5 நாள் எடுத்துக்கலாமா சொல்லி கேள்விகள் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அட்வைசரியாக ஒரு சொல்யூஷனாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலாளி பார்த்தீங்கன்னா எப்படி சேலரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டம் இல்லாமல், ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு எக்ஸலில் போட்டு கல்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது அக்யூரேட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா அதில் நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஏற நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, முதலாளிங்க அதிகமாக கொடுத்துடலாம், இல்லை குறைச்சி கொடுத்துடலாம். இது 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாதுல்ல. ஆமாம், ஒரு கரெக்டாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வைக்கும் போது தவறுகள் இல்லாமல் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி போய் சேரணும். அதே நேரத்தில் முதலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடவும் கொடுத்துடக்கூடாது. இதுதான் மெயின். ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹெச்ஆருக்கு உண்டான நடக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கும் ஹெச்ஆருக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் ஹெச்ஆருக்கும் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையும், பிறகு இந்தியன் சைடில் இருக்கிற ஹெச்ஆர் எந்த அளவுக்கு வளமாக இருக்காங்க இந்த ஒரு லைஃப்பில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முதலாளி இருப்பார், அந்த முதலாளி எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியல் கொடுக்குறாரு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிறகு நாளைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி திறந்து நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாம். அது வகையில் நீங்கள் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை திறக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் சொல்கிற வீடியோஸ் தான் இது. இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழிலாளி, இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் ஒரு பெரிய முதலாளி ஆகலாம். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இந்த கேஸ் சொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு இந்த லைவ் செஷனில் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு 4 பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனாக இல்லாட்டி கூட பிறருக்கு அது பெரிய பயனாக இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் சித்தப்பா, மாமா, அண்ணன் யார் வேணால் பிஸ்னஸ் திறந்துருக்கலாம். அவங்ககிட்ட ஹெச்ஆர் இருக்காது, 5 பேருக்கு வேலைக்கு வச்சுருப்பாங்க. லோரி ஓட்டுற கம்பெனியாக இருக்கலாம், புல் அடிக்கிற மிஷின் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி பைப்பிங் கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் இருக்காது. இன்றைக்கி நாளைக்கு பரவாயில்ல விட்டுறலாம். ஆனால் நாளை பின்ன கவர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது அப்போ உங்களால் கணக்கு காட்ட முடியலன்னா டெஃபினெட்லி அவர் பெரிய பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்குது. இந்த ஒட்டி தான் இந்த லைஃப் பற்றி வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சரிங்க, இந்தியன் சைடில் எந்த அளவுக்கு ஹெச்ஆர் வந்து முக்கியமாக கருதுறாங்க? அது ஒவ்வொரு பிஸ்னஸ் முதலாளி பொறுத்தது இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கம்பெனிலையும். பட் பெரிய கம்பெனிக்கும் சின்ன கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பெரிய கம்பெனிக்கு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன் வச்சுருப்பாங்க. பேரோல் வச்சுருப்பாங்க, ரிக்ரூட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அப்புறம் கம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்க பெரிய கம்பெனி இருக்கிறனால அவங்க தனித்தனி ஆளை வச்சு அதை மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி மைக்ரோ எஸ்எம்இன்னு சொல்லுவோம், எஸ்எம்இன்னு சொல்லுவோம், ஒரு 5 ஸ்டாஃப் 10 ஸ்டாஃப் ஒரு 20 ஸ்டாஃப்குள்ளே இருக்கிற முதலாளிங்க இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அளவுக்கு பட்ஜெட் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒன்றா வச்சுருப்பாங்க. அப்போ சேர்த்து ஒன்றா வச்சுருக்கிறனால அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மாதம் முடிஞ்சோடனே சேலரி கல்குலேஷன் மட்டும் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இல்லை புதுசாக ஒரு ஸ்டாஃப் வராங்களா, புதுசாக ஒரு ஸ்டாஃப் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லெட்டர் ப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அது பேர், ஐசி நம்பரு, டிசைனேஷன், சேலரி மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. பட் அந்த ஆஃபர் லெட்டர் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கா, அதில் நம்ம போட்டிருக்கோமா, தெரியப்படுத்திருக்கோமா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
சில முதலாளிங்க ஆஃபர் லெட்டரே கொடுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு வேலை நம்மளுக்கு தெரியாது எப்போ மழை வரும்னு. ஒரு வேலை போயிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சாமான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆஃபர் லெட்டர் கொடுக்காத காரணத்துக்காக. ஓகே, ஆஃபர் லெட்டர் இல்லாமலே வேலைக்கு வச்சுக்கிறது ஒரு பெரிய குற்றம் இந்த நாட்டில். ஆமாம், குற்றம். ஆனால் பல சில இடத்துல வந்து டைம்க்குலாம் வந்து ஃபோன் அடிச்சுக்கா வேலை இருக்கா அப்படி கேட்குவாங்க. சரி நாளைக்கு வந்துரு அப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன கொள்ளைட்டு லோரி கொள்ளைட்டு வேலை இருக்கு வந்துரு அப்படி சொல்லிடுவாங்க. வாரம் முடிஞ்சோன்னு சம்பளம் கொடுக்காங்க. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து அதுவும் வந்து சட்டத்தில் இடம் இருக்கு. பார்ட் டைமுக்குன்னு ஒரு சட்டத்தில் பார்ட் டைம் சட்டம் இருக்கு. அதுக்கும் வயசு இதெல்லாம் இருக்கா? பார்ட் டைமுக்கு வந்து ஒரு வயசு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் பார்ட் டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ல வந்து அது தனியாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டே அது இருக்கு. ஸோ எத்தனை ஒரு வேலை செய்யலாம், என்ன வேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் முக்காசி பார்த்தீங்கன்னா பார்ட் டைம்னா ஓகே நான் ஒரு நாளைக்கு 50 சொல்லி கொடுக்குறேன், 20 சொல்லி கொடுக்குறேன், இது பண்ணி செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி அது நிறைய இருக்கு. அது நான் தவறுன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க சம்மந்தப்பட்டது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ஓகே. ஆனா இப்போ முக்கியமா நம்ம பேச போறது என்ன கேட்டீங்கன்னா, ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த முழு நேர தொழிலாளர்கள் ஃபுல் டைம் தான் மெயினா. ஏன்னா ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு எடுக்கணும்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி கொடுக்கணும், கம்பெனியோட எம்ப்ளாய்மெண்ட் புக்கு கொடுக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் புக்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி என்னது அந்த எம்ப்ளாய்மெண்ட் புக்னா? ஹேண்ட்புக், கம்பெனி ஹேண்ட்புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆஃபர் லெட்டரில் போட முடியாது. ஆஃபர் லெட்டர் இது இருக்கிறது தனியாக ஒரு புத்தகம் இருக்கும். ஆமாம், ஆஃபர் லெட்டர் சில விஷயங்களை வந்து ஜெனரலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியணும்னா அது எல்லாமே நம்ம வந்து கம்பெனி ஹேண்ட்புக்கில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வேலை டைமில் இருந்து யூனிஃபார்ம் என்ன போடணும், மேஜர் மிஸ் பண்ணலாம், ஓடி ஓவர் டைம் என்ன ரேட்டில் பே பண்ணுறோம், ஓடி என்டைட்டில்மெண்ட், annual leave என்டைட்டில்மெண்ட், எம்சிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த annual leave வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டரில் போட முடியாது. ஓகே, உங்களுக்கு இந்த 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ annual leave, 5 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளோ annual leave தான் போட்டிருக்கோம். பட் ஓகே வருஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் 5 நாள் annual leave பேலன்ஸ் இருக்குது, இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து கம்பெனி ஹேண்ட்புக்கில் தான் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஹேண்ட்புக்கில் நம்ம ரிஃபர் பண்ணும்போது நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹேண்ட்புக்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போடுற நாள் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவங்க ஹேண்ட்புக் வாங்கிக்கிட்டாங்க, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அவங்க சின்னதாக ஒரு எக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு பேச்சு. அப்போ நம்ம அந்த பேச்சை நம்ம வந்து நேராக வந்து பர்சனல் ஃபைல் நம்ம போட்டுருவோம். ஓகே, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க உங்கள் கம்பெனி மூலியமாக? நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கேஎஸ் பேரோல் சொல்யூஷன்ஸ் நம்ம ஹெட்டில் நம்ம 100% ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் ஒரு பிஸ்னஸ் ஆனர்ஸ்க்கு என்ன செய்யணுமோ முறைப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னு தான் இன்க்ளூடட் பண்ணுறீங்க? ஒரு தொழிலாளிக்கு அவங்களுக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது, ஒரு முதலாளிக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது சொல்கிற சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் வேறு என்னென்ன கேஸ் சொல்யூஷனில் செய்யும்? நம்ம நான் வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு விரிவாக பார்க்குற மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கேஸ் பேரோல் சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேரோல் செஞ்சு கொடுக்குறோம். பேரோல்னா சேலரி கால்குலேஷன். சேலரி கால்குலேஷன் அதில் என்ன இருக்க போது மாதம் முடிஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு போகிறோம்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஓகே, ஆனால் அது கிடையாது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் என்ன சில நுணுக்கங்கள் இருக்குது நம்ம சொல்லும் போது தான் நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கு புரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓகே, இப்போ பேசிக் மினிமம் வேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1,700 ரிங்கேட். ஓகே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 தான். அந்த 1,700 வந்து இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 1,700 பேசிக் இருக்கும்போது அதுக்கு வேண்டிய வந்து நம்ம இபிஎஃப் சொக்ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஓகே, இபிஎஃப் சொக்ஸோனா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 13%, எம்ப்ளாயி சைட்ல இருந்து 11% மைனஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக எடுக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு annual leave என்டைட்டில்மெண்ட் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சொந்த வேலைக்காக லீவ் அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அது கண்டிப்பாக வந்து அன்பெய்டில் தான் போகும். அப்போ அந்த அன்பெய்டில் போகும்போது அப்போ அவங்க சேலரி வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மைனஸ் பண்ணுற சேலரிக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சொக்ஸோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1,700 பேசிக் நான் போட்டுட்டேன், ஆனால் அவங்க லீவ் அந்த மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆனால் அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் அந்த முழு சேலரிக்கு தான் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. பை ரைட் அன்பெய்ட் லீவுக்கு வந்து இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. ஓகே, அன்பெய்ட் லீவுக்கு இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. அதாவது வந்து ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் இருக்குது. ஓவர் டைம் என்டைட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஓவர் டைம் செஞ்சாங்கன்னா அந்த ஓவர் டைமுக்கு வந்து இபிஎஃப் கொடுக்க தேவையில்லை. ஆனால் கட்டாயமாக சொக்ஸோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாகணும். ஆனால் இது நிறைய பேர் பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, இபிஎஃப் ஓவர் டைமுக்கும் இபிஎஃப் சொக்ஸோ சேர்த்து கொடுத்துருவாங்க, ஒரே பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. சில பேர் சொக்ஸோவே விட்டுறது இல்லை. அப்போ அந்த சொக்ஸோ விட்டாதனால என்ன பிரச்சனை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை இப்போ வச்சுங்களேன், இப்போ நான் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 8 மணி போல் ஒரு 9 மணி போதில் நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்.
ஆனால் நான் ஓவர் டைம் செஞ்சு நான் கம்பெனி விட்டு வெளியாகும் போது மணி 8 மணி. ஆனால் எனக்கு வேலை 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. சொக்ஸோ எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா 1 hour அட்வான்ஸ் அண்ட் 1 hour பின்னாடி. இப்போ வேலை நேரம் 9லேருந்து 6னா 8 மணிலேருந்து சொக்ஸோ கவர் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு வேலை 6 மணிக்கு முடியுதுன்னா 7 மணி மட்டும் தான் என் கவரேஜ் பேசிக் சேலரிக்கு. ஆனால் நான் வேலை முடிஞ்சு போகும்போது 9 மணி, நான் 10 மணிக்கு அடிப்படுறேன்னா என் சேலரியிலேருந்து என் ஓவர் டைம்லேருந்து அந்த கம்பெனி வந்து சொக்ஸோ கட்டியிருந்தா மட்டும்தான் சொக்ஸோ கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த சொக்ஸோ வந்து அவங்க சொக்ஸோ ஆஃபீஸில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஓவர் டைம் வந்து அவங்க சொக்ஸோ கட்டலை. இட்ஸ் பியாண்ட் த ஒர்க்கிங். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஒரு தொழிலாளிக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க வந்து இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஓவர் டைம் செய்ய சொல்கிறாங்களே, நம்மளுக்கு அந்த ஓவர் டைம் வந்து சொக்ஸோ கட்டியிருக்காங்களா நம்ம முதலாளிகிட்ட கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். அது அவங்க உரிமை அவங்க கேட்கணும். அப்போ அவங்க கேட்கும் போது ஒன்று வந்து அவங்க அந்த பே ஸ்லிப்பில் அவங்க பார்க்கலாம். பே ஸ்லிப் பார்க்கும்போது அவங்களோட வந்து ஓவர் டைம் செய்யாததுக்கு வந்து எவ்வளோ சொக்ஸோ கட்டியிருக்காங்க, ஓவர் டைம் செய்யும் போது நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தா சின்னதாக பார்த்தா ஒரு காமன் சென்ஸ் தானே. நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஓவர் டைம் செய்யல, நம்ம பேசிக்கில் வந்து இவ்வளோ சொக்ஸோ கட்டியிருக்காங்க, நம்ம ஓவர் டைம் செய்யும் போது கூட கட்டியிருக்காங்க, ஏன்னா கூட வரும், அது நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ பேசிக் சேலரிக்கும் ஓவர் டைமுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு செய்யாத போதும் செய்யும் போது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் கிளியராக அவங்களுக்கு தெரியணும்னா அவங்க முதலாளி கிட்ட இல்லை அங்கே கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா விவரம் அவங்க கொடுக்கணும், சொல்லணும். சரி, இப்போது பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருந்துச்சுன்னா எனிதிங் இப்போ ரிகார்டிங் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். எனிதிங் இல்லை எனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், இது கரெக்டாக என் முதலாளி வந்து இந்தமாரி காஜியை வந்து பொத்தவம் பண்ணுறாரு, இது சரியா, இது பொத்தவம் பண்ண முடியுமா, அதுக்கு நாங்கள் என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்க கேட்கலாம். அல்லது வந்து ஒரு முதலாளியாக இருக்கீங்க, இப்போ என் கையில் ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக பே ரோல் பண்ணணும், இந்த கரெக்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் நீங்களும் கண்டிப்பாக நம்மளை வந்து அணுகலாம். சொக்ஸோ கீழே இருக்கும்போது பல பேரும் வந்து பேசுறது சொக்ஸோ இருக்கா இபிஎஃப் இருக்கா, அதான் சொன்னாங்க வேலை செய்யற சொக்ஸோ இருக்கா இபிஎஃப் இருக்கா கேட்பாங்க. ஓகே, அது தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட் இருக்கு ஒரு கம்பெனி வந்து கொடுக்க முடியும், ஆனால் இந்தியர் கம்பெனி வந்து கொடுக்க தவறுறாங்க? மேபி அவங்க வந்து கருத்தில் எடுத்துக்கல, மேபி செலவுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதில் நல்ல அருமையான கேள்வி. இதில் முக்கால்வாசி பண்ணுறதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சொக்ஸோ வந்து கொடுக்குறதில்ல, நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி சட்டம் இருக்கா? இல்லை, அது மிக மிக தவறு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி செய்யவே கூடாது. எடுத்த கையில கேடிஎஸ்பியோ சொக்ஸோ வந்து கொடுத்துடணும். அவங்க 2 நாள் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, 3 நாள் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொக்ஸோ இபிஎஃப் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஆகணும். இதுதான் ரூல்ஸ். பண்ணி ஆகணும். இப்போ அந்த கம்பெனி பண்ணலைன்னா தவறு. அவங்க வெளியே ஒர்க் அவுட் பண்ணிடலாமா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இல்லை, அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை அவங்க அந்த கம்பெனி விட்டு, ஏன்னா ஆக்சுவலி வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போதே அவங்க சொல்லிடுவாங்க கண்டிப்பாக வந்து, இப்போ நம்மளே ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் ஒரு கம்பெனிக்கு, இபிஎஃப் சொக்ஸோலாம் எப்படி சார் கேட்கும்போது, இல்லைங்க நான் கன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சு தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் வந்து அந்த ஜாப் ஆஃபர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா சரியில்லையே. நீங்கள் உள்ளுக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சம் தவறான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அந்த வேலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டீங்கன்னா அது உங்கள் மேலே தவறு. ஆஸ் அ ஒர்க்கர், ஆஸ் அ ஸ்டாஃப் உங்கள் மேலே தவறு. ஆனால் முக்கால்வாசி வந்து பண்ணுறது என்னன்னா, நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு இபிஎஃப் சொக்ஸோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி? அது ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை நாளைக்கு அதிகமான டேர்ன் ஓவர் வருவாங்க. ஒரு 3 மாதம் வேலை செய்கிறது, 4 மாதம் வேலை செய்கிறது, அப்புறம் வந்து வேலையை விட்டு போயிடுவாங்க. இது வந்து பிஸ்னஸ் ஓனர் இப்படியே பார்க்குறாங்கன்னா நஷ்டமானு சொல்லி பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து மலேசியாவில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நம்ம அதுக்கு உள்ள சட்டத்திட்டங்களை வந்து நம்ம கடைபிடிச்சு தான் ஆக வேண்டும். அதுக்கு ஒரு வழி இல்லை. இது நம்ம நினச்சாலும் ஓட முடியாது. ஏன்னா சட்டம் அப்படி அமைச்சிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயராக இருந்துக்கிட்டு நான் ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தேன்னா அவங்களுக்கு வேண்டியது மினிமம் வேஜஸ் மாதம் 1700 நான் கொடுத்தாகணும். 13% ஆன் டாப் நான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். சொக்ஸோ கட்டி ஆகணும், EIS கட்டி ஆகணும். இது எல்லாமே நான் செஞ்சு ஆகணும். அதே வேலையில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 11 நாள் பப்ளிக் ஹாலிடே கொடுத்தாகணும். ஏன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 நாள் 22 நாள் இருக்குது. சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்கும், சொல்ல முடியாது. ஆனால் சுத்தி பிராயன்னு சொல்லிட்டு 11 நாள் கம்பல்சரியாக கொடுத்தா. ஆமாம், சுத்தி ஊமம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் கம்பல்சரியாக கொடுத்தாகணும். அதில் வந்து 5 வந்து கம்பல்சரி, அதை நம்ம மாற்றவே முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா லேபர் டே, ஹரி மலேசியா, நேஷனல் டே, யங் டிபுத்துவான் நெக்ரி, அப்புறம் யங் டிபுத்துவான் அகோம், இந்த 5 வந்து கம்பல்சரி. இதை வந்து மாற்ற முடியாது, இது கட்டாயம் கொடுத்தாகணும். பேலன்ஸ் இருக்கிற 6 சுத்தி ஊமம் வந்து அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஹரிராயாவாக இருக்கலாம், தவுன் பருச்சினாவாக இருக்கலாம், தைப்பூசமாக இருக்கலாம், இல்லை ஒரு குட் ஃப்ரைடேயாக இருக்கலாம், கிறிஸ்மஸ் இருக்கலாம். அது வந்து அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் குறைஞ்சது 11 நாள்
சுற்றி உமும் பிஹெச் கொடுத்தாகணும், பப்ளிக் ஹாலிடே கொடுத்தாகணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 2 வருஷம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து annual leave வந்து 8 நாள் கொடுத்தாகணும். இது சட்டம் சொல்லுது. இப்போ annual leave வந்து அவங்க அப்ளை பண்ணுறது வந்து அது எப்படி, அதாவது அவங்க முன்கூட்டியே அப்ளை பண்ணுறதா இல்லாட்டி அதில் வந்து அவங்க பாய்க்காட்டி அந்த காசு வந்து கொடுக்கல? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பொறுத்து இருக்கு சட்டம். அந்த 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 ரூல்ஸ் வந்து அந்த கம்பெனியை செட் பண்ண முடியும். ஆனால் annual leave வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஒரு கம்பெனியில் வந்து அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கணும் இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸா இல்லை ஆஃப் சர்வீஸான்னு. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. கான்ட்ராக்ட் ஆஃபுக்கும் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேட் இருக்கும், இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்காது. கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் நான் ப்ரொபேஷன் மாதிரி நான் கொடுத்து உங்களை நான் வேலைக்கு எடுத்துக்குவேன். ஒரு 3 மாதம் கழிச்சு ஓகே நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து உங்களை நான் பெர்மனன்ட் எம்ப்ளாயை நான் எடுத்துக்குவேன். அப்போ அந்த தேதியிலிருந்து நீங்கள் வந்து annual leave நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வேலைக்கு பூந்த நாள்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ண தேதியில இருந்துல நீங்கள் வேலை ஓகே நீங்கள் வந்து உங்களை நான் வந்து 2ஆம் தேதி ஜனவரி உங்களை வேலைக்கு எடுக்கிறேன், உங்களை நான் கன்ஃபார்ம் பண்ணுறது 2ஆம் தேதி ஏப்ரல்னு வச்சுக்கோங்க. உங்கள் annual leave கல்குலேஷன் 2ஆம் தேதி ஜனவரியில் தான் இருக்கணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு வந்து உங்களுக்கு annual leave வந்து பார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் யூ ஆர் நாட் கன்ஃபார்ம் ஸ்டாஃப். ஓகே, அந்த லீவ் எப்படி அப்ளை பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் 3 நாள் முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை நீங்கள் 7 நாள் முன்னுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ கம்பெனி வந்து 3 நாள் முன்னுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் 3 நாள் முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். இல்லை 5 நாள் முன்னுக்கு சொல்கிறாங்கன்னா 5 நாள் முன்னுக்கு நீங்கள் லீவ் அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணுன்னே நீங்கள் லீவுக்கு போயிடலாம். ஆனால் கம்பெனி அப்ரூவ் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் லீவை நீங்கள் மாற்றி அமைச்சிக்க வேண்டியதான். கம்பெனிக்கு வந்து அதிகாரம் இருக்குது உங்கள் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு. அவங்ககிட்ட அந்த அங்கே கேன்சல் பண்ணலாம். நீங்கள் நான் 10ஆம் தேதி நான் லீவ் அப்ளை பண்ணுறேன், ஆனால் லீவை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் போய் கேட்கலாம், ஸோ எதனால் ரிஜெக்ட் பண்ணீங்க, இல்லை நீங்கள் திருப்பி ரீஅப்பீல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது முக்கியமான பர்சனல் இருக்காங்க அந்த தேதி நீங்கள் லீவ் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கம்பெனி ஹெச்ஓடி யாரோ இல்லை ஹெச்ஆர் யாரோ நீங்கள் அவங்களை போய்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் முக்கால் டைமில் வந்து லீவ் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ண முடியாதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்குன்னா, அதே தேதியில் ஒரு 5 பேர் லீவ் போட்டிருப்பாங்க. அப்போ 5 பேர் லீவுக்கு போயிட்டா அப்புறம் பிசினஸ் எப்படி ரன் பண்றது? அப்போ அந்த முக்கியம் மேபி அந்த தேதியில வந்து கம்பெனியோட ஆடிட் இருக்கலாம். அப்போ அவர் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது லீவை கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 6 மாதம் ஒர்க் பண்ணுறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் பார்ட்டி ஸ்டாஃப், அதாவது பின்னத்த தப்பா ஈஸின் ஸ்டாஃப் வந்து அண்ட் தென் லோக்கல் கிண்ணபாங்கிருச்சு வாட் டு டூ. ஃபாரின் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்லனா அவங்க அந்த ரூல்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. 6 மாதம் ஒர்க் பண்ணியும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர்லேயே அது வந்து அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கணுமா? ஓகே, ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ப்ரொபேஷன் வந்து 3 மாதம் கொடுத்துருக்காங்களா, இல்லை 6 மாதம் கொடுத்துருக்காங்களா, இல்லை 1 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா மொதல் ஆஃபர் லெட்டர் பார்க்கணும். அப்போ அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து 3 மாதம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 மாதத்துக்குள்ள அவங்க வந்து அந்த கம்பெனி பார்க்கணும்னா தெரியப்படுத்தணும், உங்களை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறோமா இல்லை உங்களோட ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமான்னு. ஒரு கம்பெனி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரைக்கும், ரிட்டன் லெட்டர் கொடுக்காத வரைக்கும் யூ ஆர் டெம்பரரி ஸ்டாஃப், யூ ஸ்டில் அண்டர் ப்ரொபேஷன். இல்லை 6 மாதம் மேலே ஆச்சு லெட்டர் கொடுக்கல, நான் ஆட்டோமேட்டிக்காக நான் கவுண்ட் ஆஃப் ஸ்டாஃப் ஆயிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. கம்பெனி வந்து ஆஃபிஷியலாக ரிட்டன் லெட்டர் கொடுக்கணும், யூ ஆர் கன்ஃபார்ம் ஸ்டாஃப்னு. அப்போ தான் கன்ஃபார்ம் ஸ்டாஃப். அப்படி உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் அவங்க இன்னும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கல, 6 மாதம் ஆச்சு 7 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்களோட ஹெச்ஆரோ இல்லை அந்த கம்பெனியோட ஓனரோ நீங்கள் கேட்கலாம், சார் நான் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு 7 மாதம் செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கல, நீங்கள் கேளுங்க. அது உங்கள் உரிமை தான், நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அது தவறு கிடையாது. அது தவறு. அப்போ ஒரு இடத்துல வந்து எவ்வளோ நாள் தான் அதோட டெம்போ கொடுப்போம்? 6 மாதம் கூட போனால் 1 வருஷம் கூட இருக்கா, 2 வருஷம் கூட? இல்லை, இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு வருஷம் கூட வந்து அவங்க வந்து ப்ரொபேஷனில் வச்சிருப்பாங்க. பட் என்னன்னா அதுக்கு போதுமான விளக்கம் கொடுத்தாகணும் அந்த லெட்டரில். இந்த மாதிரி வந்து ஒரு 6 மாதம் நம்ம வந்து ஆஃபர் லெட்டரில் போட்டிருக்கோம் ப்ரொபேஷன் சொல்லிட்டு, இப்போ அந்த 6 மாதம் முடியறது கட்டியும் ஓகே நாங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதம் நாங்கள் ப்ரொபேஷன் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பட் அந்த லெட்டரில் காரணம் போடணும். அதாவது வந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் அடிக்கடி நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, லேட்டாக வரீங்க, உங்கள் வேலையில் இன்னும் நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஸோ அதனால் எங்களால் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது, உங்களுக்கு இன்னும் நாங்கள் 3 மாதம் நாங்கள் ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். சும்மா கண்மூடித்தனமாக வந்து நான் ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட வந்து கேட்டு பார்க்கணும். ஹெச்ஆர்ட்ட கேட்கணும். அப்புறம் இந்த கம்பெனியில் ஹெச்ஆர் இல்லையோ யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்கலாம். பேரோல் சைட்டில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா, ஓகே இப்போ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுவல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேனுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் செய்வாங்க.
அப்போ அந்த எக்ஸல் செய்யும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேரோல் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அப்போ அந்த சாஃப்ட்வேரை வந்து அந்த கம்பெனிக்குள்ள நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அந்த கம்பெனியில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அந்த ஸ்டாஃபில் வந்து நம்ம எல்லா பேரும் அவங்க போட்டுட்டு அவங்களோட பேசிக் சேலரி, அலவன்ஸ், வேஜஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம கீன் பண்ணிட்டு அவங்க சைடு நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் தான். அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்ச் கார்டு பாய்க்கலாம், இல்லை ஃபிங்கர் டேக் பாய்க்கலாம். அது நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா டுகெதர் வித் எம்சிஎஸ் லீவ் ஃபார்ம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாதமும் எம்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனுவல் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, எமர்ஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெக்கார்ட் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பேரோல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து அவங்களுக்கு நம்ம இமெயில் பண்ணிடுவோம். இமெயில் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தோன்னா அது ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி தான். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து அவங்களோட பேங்கிங் சிஸ்டம் அக்கௌண்ட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டோக்கன் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு பட்டனில் சேலரி டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து கீன் பண்ணி மேனுவல் பண்ண தேவையில்ல. 1925 வெள்ளி புள்ளி 31 காசுனா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் கீன் பண்ணணும். அப்புறம் அந்த அமௌண்ட் மிஸ்டேக்கில் நம்ம போடணும். அப்புறம் அந்த ஆளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அவங்க அந்த சேலரி போட்டு ரெண்டாவது பர்சனுக்கு போடும்போது அங்கே ஒரு 2355 வெள்ளி புள்ளி 35 காசு இருக்கும். அப்போ அவங்க ஒன்று அது அவங்க கீன் பண்ணி தேவையில்லை. மேபி டிஜிட்டில் சம்டைம் வந்து தப்பாக கீன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம சிஸ்டமில் போட்டு நம்ம ஜெனரேட் பண்ணி ஃபைல் கொடுத்தோன்னு அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஒரு காசு கூட மிஸ்டேக் நடக்காமல் ஒரு டோக்கனில் ஒரே டைமில் 10 பேராக இருந்தாலும் சரி 1000 பேர் இருந்தாலும் சரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு கிரெடிட் ஆகிரும். சம்பளம் போட்டு சேலரி கிரெடிட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பே ஸ்லிப்பை நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். பை இமெயில் நம்ம பண்ணிடுவோம், இல்லை பை பர்சனலாக அவங்க வாட்ஸ்அப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப் கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பேரோல் ஃபைல் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அந்த டோட்டல் சேலரி வேஜஸை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்மளே சேலரி டிஸ்பர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளே பே ஸ்லிப் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தலைவலி அவங்களுக்கு மிச்சம், ஒரு சுமை அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. பேரும் நம்ம பார்த்துக்கிறோம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன சம்பளம் பண்ணணுமோ அதே நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு ரிசிப்டும் கொடுத்து பே ஸ்லிப்பும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ஒரு கம்பெனி நடத்தும் போது கண்டிப்பாக தம்பின் இல்லாட்டி பஞ்ச் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அதை ப்ரொவைட் பண்ணிட்டாலே நீங்கள் அவங்களோட கல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு என்ன அவங்க கொடுக்குறாங்க அந்த கிரைட்டீரியாலாம் செக் பண்ணிட்டு ஒரு பேஸ்லிப். ஆமாம், ஒரு டாக்குமெண்ட் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வச்சு நம்ம பேரோல் ஜெனரேட் பண்ணிடுவோம். பட் எங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கேட்போம். சார் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஏதாச்சும் இருக்கா அவங்க பார்க்கறதுக்கு? நீங்கள் ஓகே இப்போ கேஎஸ் பேரோல் சொல்யூஷன் கீழ் மூலியமாக ஒரு ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது எனக்கு வந்து இந்த பே ஸ்லிப் கொடுக்கணும், அதே நேரத்தில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும், ஆன் டைமில் கல்குலேட் பண்ணிவிட்டு அங்கே லீவு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி 5 பேர் உங்களுக்கு தொழிலாளி இருக்கா, இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, மாதம் வரும்போது பே ஸ்லிப் நான் வந்து 2 வாரம் கழிச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா இந்த ஒரு சொல்யூஷன் வந்து இவங்க கொண்டு வராங்க. எப்படி இருக்குது அந்த சொல்யூஷனை காட்டியிருந்தேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிங்கர் டேக் வந்து நம்ம சிஸ்டம் மூலியமாக நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட வேண்டியது. அனுப்பினோன்னே நம்ம சிஸ்டமில் நம்ம கீன் பண்ணும்போது இப்படி வரும். நம்ம பாய்க்கிறது வந்து எஸ்கியூஎல் சிஸ்டம் பாய்க்கிறோம். இந்த மாதிரி வந்து அவங்க பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கையில் வந்து இந்த டோட்டல் சம் இருக்கும். இந்த டோட்டல் சம் தான் வந்து அவங்க வந்து சேலரியாக கொடுக்கணும். இல்லை நம்மள்கிட்ட பேங்கிங் பண்ணாங்க நம்மளே சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இது வந்து சிஸ்டம் ஜெனரேட் பண்ணுறது ஏரர் நடக்க 0.001% தான் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 100% வந்து அக்யூரேட்டாக லீவு எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி கரெக்டாக நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். லீவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீன் பண்ணுறது தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இதோட சேர்த்து லீவ் ஃபார்ம் கொடுக்குறாங்க. லீவ் ஃபார்ம் கொடுக்கும்போது இந்த பர்சனுக்கு வந்து இத்தனாம் தேதி நம்ம லீவ்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். எம்சி கொடுத்துட்டாங்கன்னா எம்சி வந்து சேலரி as யூஜுவல் அது நம்ம டிடக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ப்ரொபேஷனில் இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எம்சி வந்து பக்கம் சம்பளத்தில் டிடக்ட் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க 1007 சொல்லி நான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்க ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு எம்சி போடுறாங்கன்னா அந்த எம்சிக்கு வந்து நான் வெட்டக்கூடாது. அந்த சேலரி வந்து நான் மைனஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு சேலரி வந்து கல்குலேட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா 14 நாள் கொடுத்தாகணும். அந்த 14 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரேட் பிரகாரம் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு நான் டிசம்பர் ஜாயின் பண்ணுறேன், நான் 14 நாள் எம்சி எடுக்கலாமா? நீங்கள் எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எம்ப்ளாயர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூந்து 1 மாதத்துலேயே நீங்கள் 14 நாள் எம்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இன்னும் 2-3 மாதத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து முடியாது. உங்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, உதாரணத்துக்கு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ கோவிட் வந்துருச்சு, வேலைக்கு பூந்து 1 மாதத்தில்
ஒரு 5 நாள் நீங்கள் லீவ் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இன்ஃப்ளூயன்சா பி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா 5 நாள் குவாரண்டைன் பண்ணணும். நீங்கள் லீவில் இருந்தாலும் உங்களுக்கு சேலரி நடக்கும். அது நம்ம டிடாக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதே மாதிரி நம்ம சிஸ்டம்ல வந்து ஒவ்வொரு மாதமும் பேரோல் செய்யும் போது நம்ம இந்த லீவை நம்ம அமௌண்ட் கெயின் பண்ணும்போது சிஸ்டம் கேப்சர் பண்ணி நம்ம வந்து லீவ் சம்மரி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க அந்த இது. ஆமா, நம்ம சிஸ்டம்ல ஜெனரேட் பண்ணும்போது லீவ் சம்மரி நமக்கு வந்துடும். அது மாசம் எடுக்கலாம், இல்ல 6 மாசம் வரைக்கும் எடுக்கலாம், இல்ல வருஷம் கூட எடுக்கலாம். நம்மளுக்கு எப்ப வேணுமோ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்ப உதாரணத்துக்கு வந்து ஓகே, என் பேர் சுரேஷ். ஓகே, சுரேஷ் வந்து இந்த வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு, எத்தனை நாள் எம்சி போட்டிருக்காரு, எத்தனை நாள் annual லீவ் எடுத்திருக்காரு, எத்தனை நாள் எமர்ஜென்சி லீவ் போட்டிருக்காரு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் வரும்போது நம்ம சிஸ்டம்ல கிளீன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஜெனரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். வேற என்னென்ன வந்து நீங்க சொல்யூஷனா கொடுத்துருவீங்க? அது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க பேமெண்ட் பேஸ்லிப் ரிலீஸ் பண்ணிடுவீங்க, பேமெண்ட் வந்து அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்க. ஓகே, கேஸ் பேரோல் சொல்யூஷன் கீழே வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 முக்கியமான விஷயம் நம்ம செய்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேரோல் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட். இப்போ அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு வேகன்சி, ஒரு அட்மின், எனக்கு ஒரு அட்மின் அக்கௌண்ட் வேணும், இல்லை எனக்கு சூப்பர்வைசர் வேணும், இல்லை எனக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், விளம்பரம் பண்ணிடுவோம். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை எனி ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ரெசுமி வர ஆரம்பிச்சோன்னா, அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சோன்னா அவங்க கேட்குற அந்த கிரைட்டீரியாவில் யாரெல்லாம் அடங்குறாங்களோ அதான் ரெசுமி ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஃபில்டர் பண்ணி ஓகே, ஒரு 50 அப்ளிகேஷன் வருது வச்சுங்களேன் சார், ஒரு 20 அப்ளிகேஷன் வந்து சூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 20 அப்ளிகேஷன் எடுத்து சைடில் நம்ம வச்சுட்டு நம்ம ஃபோன் இன்டர்வியூ பண்ணுவோம். ஃபோன் இன்டர்வியூ பண்ணும்போது பேர், வயசு, இப்போ எங்கே வேலை செய்கிறாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்காசி பண்ணுற தவறு என்ன பார்த்தீங்கன்னா, ரெசுமி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், இல்லை சார் அது பழைய கம்பெனி, இப்போதைக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபோன் இன்டர்வியூ பண்ணிடுவோம். ஃபோன் இன்டர்வியூ பண்ணி டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு தெரியும் பாருங்க, ஓகே இந்த கேண்டிடேட் வந்து அந்த கம்பெனிக்கு சூட்டபிள் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்க. சூட்டபிள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் இன்டர்வியூ நம்ம செட் பண்ணுவோம். செகண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் யார் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க கொடுக்குற டேட் டைமில் வந்து நம்ம அந்த கேண்டிடேட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இன்விடேஷன் எல்லாமே நம்மளே வந்து அந்த கேண்டிடேட் கொடுத்துருவோம். கேண்டிடேட் நேராக அங்கே போயிடுவாங்க. நேராக போயிட்டு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முடிஞ்சோன்னே நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சுரேஷ் வந்து 5 பேரில் எனக்கு இந்த 3வது பர்சன் எனக்கு ஓகே, அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்ஆர் அவுட் சோர்ஸ் ஏஜென்சியாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த ஆஃபர் லெட்டர், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இல்லை ஒரு NDA நான் டிஸ்க்ளோஜர் அக்ரிமெண்ட் செய்யணுமா, அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி அந்த பிஸ்னஸ் ஆனருக்கு நம்ம கொடுத்துருவோம். இன்சார்ஜ் பர்சன் கூட கொடுத்துருவோம். அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து கம்பெனி விட்டு வெளியாகும். அவங்களுக்கு அனுப்பி நம்ம சிக்னேச்சர் வாங்குறதுனால சரி, இல்லை அவங்க வேலைக்கு வரும்போது இந்த ஹெச்ஆர் இண்டக்ஷன் சொல்லுவோம், ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லுவோம். அப்போ அது வரும்போது அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டு, அதே மாதிரி சொன்னால கம்பெனி ஹேண்ட்புக், அந்த ஹேண்ட்புக்கும் அவங்களை நம்ம ப்ரீஃப் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கி ஆன்போர்டிங்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேவே அந்த கம்பெனிக்குள்ளே அவங்க வரும்போது கம்பெனியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எம்சினா என்ன பண்ணணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி லீவ்னா என்ன செய்யணும், இது எல்லாமே நம்ம கிளியராக சொல்லிடுறதுனால அவங்க வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட கம்பெனிக்குள்ள வருவாங்க. அப்போ இல்லை எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, இது இப்படியா அப்படியான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு கிளியரா சொல்றதுனால அவங்க அந்த சிஸ்டம்குள்ள வந்துருவாங்க. அப்போ அந்த சிஸ்டம்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா அந்த பிசினஸ் ஓனருக்கு வேலையை ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். இது ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். 3வது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே இப்போ நீங்க வேலைக்கு ஆள் எடுத்துட்டீங்க, அவங்க அடிக்கடி லேட்டாக வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்போ அவங்களுக்கு ஒரு ஷோ காஸ் லெட்டர் கொடுக்குறதா, இல்லை ஒரு வேர்பல் வார்னிங் கொடுக்குறதா? ஓகே, இப்போ அதே ஸ்டாஃப் வந்து சார் ஓகே சுரேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரி நாளைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர், இல்லை ஒரு ப்ரொமோஷன் லெட்டர், இல்லை ஒரு KPI செட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது மெயின் த்ரீ காம்பனன்ட் வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷனுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு. மக்கள்கிட்ட கண்டிப்பாக நிறைய கேள்வி இருந்துச்சா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. என்னோட கம்பெனி இது செய்யுது, இது செய்யலையா, அல்லது நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் இது செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியாதா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஜாக் என்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, இஃப் கம்பெனி சடன்லி சேஞ்ச் ஆஃபர் லெட்டர் ரூல்ஸ் JD ஆஃப்டர் ஒர்க் 6 years ஹவன்னு கேட்டிருக்காரு. ஓகே, இது ரொம்ப குரூஷியலான கேள்வி. பார்க்க போனீங்க அந்த மாதிரி அவங்க ஒரு வேளை வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் இப்போ வச்சுங்களேன், இப்போ வந்து அந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அலி வந்து கம்பெனி வந்து அபு கிட்ட வித்துட்டாரு. அலி வந்து அபு கிட்ட வித்துட்டாரு. இப்போ டோட்டலாக மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு. அப்போ மேனேஜ்மெண்ட் வரும்போது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி JD பொசிஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா
அது வேலிட். இல்லை நீங்க ஒத்துக்கலைன்னா ஆரம்பத்துல கொடுத்த உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டில் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இல்லைன்னா வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்துடும். ஓகே. இது வந்து மாத்தின கையோட அதை எல்லாமே மாத்திடணும். இல்ல அதாவது என்னன்னா இப்போ எனக்கு 6 வருஷம் முன்னாடி எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஹேண்ட் புக் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெமோ மூலியமா தெரியப்படுத்தணும். மெமோ மூலியமா தெரியப்படுத்தணும். அப்படி அந்த மெமோ மூலியமா வந்து அந்த ஒர்க்கர், இப்போ நான் அந்த ஒர்க்கராக இருந்தாலும் நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன்னா அந்த மெமோ நான் சைன் பண்ணி கொடுத்தேன், நான் அக்ரி பண்ணிக்கலாம். இல்லை இது முடியாது, எனக்கு ஆரம்பத்தில் இதுதான் சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதுவும் மீறி அவங்க பண்ணாங்கன்னா அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அவங்க தாராளமாக ரிப்போர்ட் பண்ணலாம். அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? ஜிடிகே தான், பெஜாபாத் நாகராஜா. பெஜாபாத் நாகராஜா கிட்ட எனக்கு இந்த மாதிரி சொன்னது இது வந்து மாற்றப்பட்டிருக்கு, நம்ம எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இதுன்னு போட்டிருக்கு. இப்போ வந்து வச்சுங்களேன், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் மாற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்கும். எஸ்பெஷலி வந்து பெனிஃபிட், ஓகே, லீவ் ஆனுவலி வச்சுங்களேன். ஆனுவலி பார்த்தீங்கன்னா வந்து பேர் என்ன, ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8 நாள் தான் கொடுக்கணும். இப்போ அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் லெட்டரில், நான் 12 நாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 12 நாள். ஓகே, இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 12 நாள்ல இருந்து 8 நாளுக்கு மாற்றுறாங்க. திடீர்னு மாற்றுறாங்க. அப்போ அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, அது எனக்கு முதல் கொடுக்கப்பட்டது. இது இப்போ வந்து நம்ம மாத்துறாங்க, இது வந்து அக்ரி பண்ணிக்கல, இது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ இது வந்து நம்ம வந்து ஜமாத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னா the best என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க பேசணும், நீங்க முறையிடணும். நீங்க எடுத்ததுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அங்க வேலை செய்ய போறீங்க. ஆமா. அப்ப என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு ஏன் மாத்துறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இல்ல வந்து இது இதெல்லாம் வந்து ஒரு பிஹைண்ட் சீன் ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு கேட்டிங்கன்னா பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுங்க, எனக்கு ஆரம்பத்தில் இப்படி கொடுத்துருக்கு, அதை அக்ரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போது அவருக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அண்டர் கேஎஸ் பேரோல் சொல்யூஷன். ஸோ நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வரீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒருத்தவங்களை எப்படி இன்டர்வியூ பண்ணி ஹையர் பண்ணி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதேமாதிரி அந்த பர்சனை வந்து வேலையை விட்டு வெளியாக்கும் போது கூட சில விஷயங்கள் செய்வாங்கன்னு. ஸோ இது வந்து எக்ஸிட் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் இன்டர்வியூ இது வந்து பல கம்பெனி செய்யறதில்ல. எனக்கு பிடிக்கல, வெளியே போட, நாளைக்கு ஒன்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனு வந்து தூக்கி போட்டு போயிடுவான், உங்கள் வேலை தேவையில்ல, எதுவும் தேவையில்ல சொல்லிட்டு சாவினா தூக்கி போட்டு போகிறோம். இது ஒரு சினரி நடக்கும். இப்போ ப்ரொஃபஷனலாக வெளியாக்கிறதா இருந்தால் ஒருத்தவங்க அவங்களோட வேலை நம்மளுக்கு பிடிக்கல, வார்னிங் லெட்டர்லாம் கொடுத்தாச்சு, அடுத்த ஸ்டேஜ் என்ன போவோம், ஸோ அது எப்படி நடந்துக்கணும், ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு வேலை செய்யணும்ல, அப்போ கண்டிப்பாக ரிஃபரன்ஸ் செக் பண்ணுவாங்க. நல்ல அருமையான கேள்வி பிரதர். ஓகே, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப் வந்து சும்மா எடுத்தவங்க கவுத்தணும் தூக்கி டெர்மினேட் பண்ணிட முடியாது. ஓகே, இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து அந்த கம்பெனிலேருந்து அவங்க நீக்கணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வார்னிங் லெட்டர் வாங்கியிருக்கணும். அந்த மூணாவது வார்னிங் லெட்டர் கொடுக்கும்போதே அவங்க டெர்மினேட் பண்ணலாம். பட் அந்த 3 வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா வேலிட்டாக இருக்கணும். ஒரு வார்னிங் லெட்டரோட டியூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஒரு வார்னிங் லெட்டருக்கும் இன்னொரு வார்னிங் லெட்டருக்கும் 6 மாதம் வேலிட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து ஜனவரியில் வந்து எனக்கு இப்போ வார்னிங் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் மட்டும் அது வேலிட். 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஜீரோ ஆயிரும். அப்போ நான் இப்போ நான் வார்னிங் லெட்டர் ஜனவரி வாங்கிட்டேன். இப்போ நான் 2வது வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மேல வாங்குறேன். அப்போ அது கன்சிடர் செகண்ட் வார்னிங் லெட்டர். அப்போ மேல இருந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள நான் 3வது வார்னிங் லெட்டர் நான் வாங்கிட்டேன்னா அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கு நீ டெர்மினேட் பண்றது. ஓகே பிகாஸ் மிஸ்கான்டாக்ட். ஓகே, கம்பெனி பாலிசி ஃபாலோ பண்ணல, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து டெர்மினேட் பண்ணலாம். இப்போ இதே வந்து நான் வந்து அந்த கம்பெனியை ரிசைன் பண்ண நான் வெளியாகிறேன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, போத் பார்ட்டி 2 மாதம் நோட்டீஸ் பீரியடா இல்லை 1 மாதம் நோட்டீஸ் பீரியடா அது பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னோட கான்ட்ராக்ட் லெட்டரில் வந்து 2 மாதம் நோட்டீஸ் பீரியட். ஒன்று நான் 2 மாதம் அந்த கம்பெனிக்கு வேலை செய்யணும், இல்லை நான் இமீடியட்டாக வெளியாக போகிறேன்னா 2 மாதம் சேலரி இன் லீவ் அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்துட்டு வெளியாகிறேன். இப்போ உதாரணத்துக்கு சம்பளம் 3000 வச்சுங்களேன். இப்போ 2 மாதம் நோட்டீஸ் பீரியட்னா நான் அந்த கம்பெனிக்கு 6000 நான் கொடுத்துட்டு வெளியாகணும். இல்லாட்டி நான் 2 மாதம் வேலை செய்யணும். 2 மாதம் நான் வேலை செய்யணும். இது வந்து ரூல்ஸ். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நான் ரிசைன் பண்ணுறேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த கம்பெனி என்ன டெர்மினேட் பண்ணும் போதுனா நான் 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நான் டெர்மினேட் பண்ணுறோம், 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் ரிசைன் பண்ணுறதா இருந்தால் கூட 2 மாதம் தான். அது 2 மாதம். அதனால தான் போத் பார்ட்டி அது ஐதர் போத் பார்ட்டி 2 months நோட்டீஸ் பீரியட் ஆர் 2 months salary leave சொல்லி மென்ஷன். இது வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன் வந்து எப்படி தான் செய்றீங்க? அது ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே,
ஆஃபர் லெட்டரில் வந்து இதெல்லாம் முக்கியமாக போட வேண்டிய ஒரு க்ளாஸ். ஓகே. சில பேர் வந்து போட மாட்டாங்க, சில பேர் போட தவறிடுவாங்க, சில பேர் கிளியராக போட மாட்டாங்க. அப்போ சேலரியிலேருந்து அப்புறம் annual leave, எம்சி, annual leave, அப்புறம் அந்த டெர்மினேஷன் நோட்டீஸ், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் சேலரி பேடே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆஃபர் லெட்டரில் இருக்க வேண்டியது, இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்ஃபர் க்ளாஸ். மற்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஹேண்ட்புக்கில் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டிருக்கோ அது பிரகாரம் தான் வந்து போத் பார்ட்டி வந்து ஃபாலோ பண்ணணும், அதான் கான்ட்ராக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்டை மீறி நம்ம வெளியே செயல்படும் போது அதுதான் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேத்துக்குமே வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயராக இருந்துக்கிட்டு என்னோட ஸ்டாஃப் வந்து ஓகே எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட் ஃபாலோ பண்ணாமல் சம்பளம் போட்டோன்னே ரிசைன் பண்ணிட்டு போகிற ஆளும் இருக்காங்க. இமீடியட்டா ஓகே எனக்கு 7ஆம் தேதி சம்பளம் போட்டு நம்ம கண்டுக்குவோம் சொல்லிட்டு சம்பளம் போட்டோன்னே சூறா எழுதி கையில் கொடுக்க மாட்டாங்க. சாரி கிரிஜா இது டிஷ்யூ பேப்பர் எழுதுனா நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ புலனத்தில் டிஷ்யூ பேப்பர் எழுதி கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பை ரைட் வந்து அவங்க 2 மாதம் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னா நம்மளுக்கு எம்ப்ளாயர் எனக்கு வந்து உரிமை இருக்கு, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் போய் ஜேடிகேல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் புக்காக பண்ணலாம். ஓகே. அந்த முதலாளி வந்து ஒரு மேலே சார்ஜ் பண்ணலாம். ஓகே. பார்க்க போனால் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து அவங்க 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், அவங்க கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண அவங்க கேஸ் எடுத்துட்டு அவங்க சம்மன் லெட்டர் அனுப்புவாங்க அந்த எம்ப்ளாய்க்கு. அப்போ அவங்க சம்மன் லெட்டர் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருச்சுன்னா அவங்க வந்து ஜேடிகே ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும். பார்த்துட்டு அவங்க விசாரிப்பாங்க. ஓகே கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் பிரகாரம் இது வந்து நடந்திருக்கா நடக்கலையான்னு. அப்படி அவங்க வந்து உண்மையிலே பிரீச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜேடிகே ஆஃபீஸ் அந்த 2 மாதம் காசு கொடுக்க சொல்லுவாங்க. 2 மாதம் ஆமாம் கம்பெனி கொடுத்தாகணும். ஓகே. இது சில பேருக்கு வந்து அது இது ஒரு சின்னதாக ஒரு இதாக எடுத்துக்குவாங்க. எனக்கு வேலை பிடிக்கலா நான் வேலைக்கு போகல அப்படி சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன யோசிக்கணும்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிற பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது எல்லா கம்பெனியும் வந்து ஓகே நான் எடுத்துக்கிறேன் ரிஃபரன்ஸ் செக் பண்ணாமல் எடுக்கிற கம்பெனியும் இருக்குது, ரிஃபரன்ஸ் செக் பண்ணுற கம்பெனியும் இருக்குது. அப்படி ரிஃபரன்ஸ் செக் பண்ணும்போது ஹெச்ஆர் கால் பண்ணி இல்லை அந்த ஓனர் கால் பண்ணி பேசும்போது இல்லைங்க ஒரு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆமாம். ஏன்னா நம்ம வந்து பலரும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு வந்து இந்த முதலாளி பிடிக்கல, முதலாளி ஸ்டிஞ்சியாக இருக்காரு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதியில் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபர் லெட்டரில் வந்து இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கா நீங்கள் பார்த்துருக்கணும். உங்களுக்கு உண்டான சலுகை இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சலுகையை அவரும் கட்டுப்பாட்டோட போகணும், நீங்களும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். இதில் ஏதோ ஒன்று மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேடிகேக்கு போகலாம், ஜபதா கிரிஜாக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது அவர் உங்கள் மேலே சார்ஜ் பண்ணலாம் வார்னிங் லெட்டர் கொடுத்து. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் வேலை செய்யணும். நீங்கள் 10 கம்பெனி மாறலாம், ஆனால் 10 கம்பெனி மாறுறதுனால உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ரிஃபர் செக் பண்ணும்போது இவருக்கு அந்த வேலை கொடுக்கலாமா வேணாமான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி எம்ப்ளாயிஸ் நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து தொழிலாளிகள் இப்படி கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணணும். எனக்கு இந்தமாரி விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கிற ஹெச்ஆர் வந்து சைனீஸ் பர்சனாக இருக்காரு, மலாய் பர்சனாக இருக்காரு, இந்தியன் சைடில் வந்து பேச முடியல, அப்படி சில பேர் வந்து குழப்பமாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி ஹெச்ஆர் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் டைரெக்டாக கேஸ் பேரோல் சொல்யூஷன் வந்து நாடலாம். இன்றைக்கி இந்த பதிவு தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கே நீங்கள் ஒரு சலூன் கடை திறக்கலாம், நாளைக்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெச்ஆர் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், பேரோல் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் பேஸ்லிப் வெளியாக்க வேண்டியது இருக்கும், ஆனுவல் லீவ் இதெல்லாம் கல்குலேட் பண்ண வேண்டியது. அப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வரும். அந்த தலைவலியை தீர்க்கறதுக்கு தான் இங்கே ஒரு இன்னைக்கு இந்த பதிவில் வந்து ஒரு மாத்திரையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் ஜாயின் அட் ஒர்க் சடன்லி கிளினிக் க்ளோஸ் டியூ டு தியர் ப்ராப்ளம்ஸ், வாட் ஷுட் வி டு? ஓகே, இப்போ வந்து அந்த கிளினிக் வந்து பார்க்கணும் எவ்வளோ நாளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் அவங்க அந்த கிளினிக் வந்து ஆப்ரேஷனில் இருந்து திடீர்னு வந்து க்ளோஸ் டவுன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா கம்பன்சேஷன் கொடுத்தாகணும். அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பிரகாரம் வந்து கல்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்பன்சேஷன் வந்து கொடுத்தாகணும். ஓகே, அப்படி அவங்க கொடுக்க தவறிட்டாங்கன்னா தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து பிஸ்னஸ் சரியில்லை நான் க்ளோஸ் டவுன் பண்ணுறேன்னா அவங்க போயிட்டு என்னன்னா ஜேடிகே கிட்ட பேசணும். பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து விஎஸ்எஸ் கொடுக்க போகிறேன் இல்லை எம்எஸ்எஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன கரெக்டாக சேரணுமோ தொகை சேரணுமோ அது பிரகாரம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது வந்து அந்த கம்பெனியை வந்து எடுக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ். ஆமாம், அந்த கம்பெனி பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா அவங்க இயர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் அது பிரகாரம் வச்சு அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களோட கடைசி பேசிக் என்ன சொல்லி ஒரு கல்குலேஷன் இருக்கும். அந்த கல்குலேஷன் பிரகாரம் வந்து அவங்க அந்த கம்பன்சேஷன் கொடுத்து
அவங்க வந்து ஆப்ரேஷன் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று எம்எஸ்எஸ், ஒன்று விஎஸ்எஸ். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒன்று வந்து ஸ்டாஃப் கிட்டே பேசி அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இல்லை என்னன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் பண்ணுச்சுன்னா அந்த கம்பெனி வந்து முதல்ல வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுவோம். ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து பேசி சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஓகே எங்கிட்ட இவ்வளோ இல்லை, இப்படி தான் இருக்குது, எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு. அது எத்தனை மாதம்? இப்போது வந்து 1 மாதமா 2 மாதம் இல்லை, டிபெண்ட் பொறுத்து இருக்கு. இதே வந்து அவங்க வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக இருந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணலன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அது பிரகாரம் வந்து அவங்க கொடுத்துடணும். இதே வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் அவங்க ஒரு 5 வருஷம், ஒரு 7 வருஷம், இல்லை குறைஞ்சது 4-5 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அது கொடுக்கணும். ஓகே. இப்போ அடுத்த கேள்வி சசிகுமார் வந்து கேட்டிருக்காரு. சார், இஃப் அலவன்ஸ் நாட் மென்ஷன் இன் ஆஃபர் லெட்டர், வேர்பல் ப்ராமிஸ், அலவன்ஸ் வந்து வேர்பல் ப்ராமிஸாக தான் பண்ணுறாங்க. இது வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன், இது எப்படி வந்து செட்டில் பண்ணுவீங்க? இல்லாட்டி ஒரு கம்பெனி எப்படி செட்டில் பண்ணலாம் நினைக்கிறேன்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்ன்றது வந்து கம்பெனி விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஓகே, அவங்க வந்து ஆனர்ஸ் வந்து எப்போதுமே வந்து சேலரியில் வந்து கை வைக்கவே கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு 1,700 இல்லை ஒரு 3,000 சேலரி உங்களுக்கு வந்து சேலரி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா சேலரி டிடக்ஷன் நடக்க உங்களோட அனுமதி இல்லாமல் நடக்கும். இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சொக்ஸோ இதை தவிர ஒரு எந்த ஒரு டிடக்ஷன் இருக்கக்கூடாது. அன்லெஸ் நீங்கள் அன்பெய்டு எடுத்தீங்க, இல்லை ஒரு லோன் எடுத்திருந்தீங்க, அட்வான்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. இதை தவிர்த்து வந்து உங்கள் சேலரியில் வந்து அவங்க கை வைக்கக்கூடாது. ஓகே, இதே வந்து அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். ஐ மீன் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான். ஒரு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் லீவ் எடுக்காமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணுற விஷயம் தான். அது வந்து கம்பெனி வந்து எப்போ வேணாலும் தடை பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எது இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வாங்குறது பெட்டர். எது வரணும், அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஹெச்ஆர் கிட்டே பிளாக் அண்ட் ஒயிட். அதாவது வந்து ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் ஒன்வர்ட்ஸ் the company will giving you 200 ringgit as a transport allowance. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்மளாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பேர் என்ன, கம்பெனி ஹேவ் ரைட்ஸ் டு ரிவோக் எனி டைம் as per மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஆஃபிஷியலாக வந்து வாங்கினா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பெட்டர். சரிங்கய்யா, அவங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சுபாஷினி மஹி ஹெல்த் அண்ட் பியூட்டி அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க. கேன் த கம்பெனி ஃபார்ஸ் அ ஸ்டாஃப் டு ஒர்க் 2 different places, 2 days கேரளா, 3 days another பிளேஸில்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே உள்ளுக்கு வரும்போது வந்து எனக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது, ரெண்டு பிரான்ச்சில் நீங்கள் மாறி வேலை செய்யணும் நீங்கள் அக்ரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ மேபி பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து மொபைல் பிஸ்னஸாக இருக்கலாம். ஏன்னா மொபைல் பிஸ்னஸ், மொபைல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் வச்சுக்கோமே. இப்போ நான் ஒரு பிரைடல் கடை ஓனராக இருக்கேன். எனக்கு வந்து இன்காலும் இருக்கும், அவுட் காலும் இருக்கும். அப்போ நான் இன்கால் தான் செய்வேன், அவுட் கால் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து வாக்குவாதம் பண்ண முடியாது. பிகாஸ் த பிஸ்னஸ் இஸ் டிமாண்ட் சச். ஏன்னா நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு அவுட் கால் தான் வேணும். அப்போ நம்ம அவுட் கால் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா அப்போ எஸ் அ எம்ப்ளாயி நீங்கள் போய் தான் ஆகணும். பிகாஸ் அதுதான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணும். அப்போ இல்லை நீங்கள் உள்ளுக்கு வரும்போதே வந்து எல்லாரும் ஸ்டாஃபும் வந்து என்ன வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்டர்வியூ டைம் அப்போ வந்து என்னோட ஜாப் ஸ்கோப் என்ன அது கேட்கறதில்ல, முழுமையாக கேட்கறதில்ல. ஓகே, என்னோட ஒர்க்கிங் ஹவர் எத்தனை மணி எத்தனை மணி மட்டும். இதில் சின்னதாக ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அந்த கேட்கறது வந்து அவங்க கொடுக்குறதா இல்லை இவங்க டிமாண்ட் பண்ணுறதா? இல்லை இவங்க கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேகன்சி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே பேருக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருக்கும். இப்போ என்னோட கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கால் பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும், சொல்யூஷன் கொடுக்கணும். இதே இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் லாஜிஸ்டிக்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு கோட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, கோட் பண்ணி கொடுக்கணும். அது பேர்ல வேற மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாறும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா இதுதான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் டேர்ம் எதுவும் கிடையாது. கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாப் ஸ்கோப் மாறும். அப்போ ஒரு கம்பெனிக்கு நம்மளுக்கு வந்து அட்மினுக்கு நம்ம வேலை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அட்மின் கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம்னா தவறு கிடையாது. நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பொசிஷன்ல என் ஜாப் ஸ்கோப் என்னன்னு முதல்ல நீங்க கேட்கணும். இன்டர்வியூலாம் முடிய போது கேட்பாங்க, எனிதிங் யூ லைக் டு ஆஸ்க்னு கேட்பாங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களான்னு கேட்கும்போது அதுதான் உங்க சமயம். நீங்க கேள்வி கேட்க வேண்டிய சமயம். என்னோட சேலரி பேக்கேஜ் எவ்வளவு, ஒர்க்கிங் அவர் எத்தனை மணி மட்டும், லீவு எப்ப, எனக்கு ஓவர் டைம் என்டைட்டில்மெண்ட் இருக்கா, இந்த வேலைக்கு வேண்டிய ஜாப் ஸ்கோப் என்ன. ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற சில ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு. ஒரு தோழி கேட்ட மாதிரி, ஓகே
பிரைடுன்னு சொல்றீங்களா, இது இன் காலா அவுட் காலா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான பதில் கிடைச்சிருக்கும். அப்போ இல்லை ரெண்டுமே செய்யணும்னு சொல்லும் போது, ஓ நம்மளால அவுட் கால் முடியாது, நான் இன் கால் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்ல வேண்டியதான். இல்லை சிஸ்டர் மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து நான் இன் கால் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் என்னால் வந்து தூரமாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை வேலைக்கு எடுக்கலாமா இல்லை வேற ஆள் பார்க்கலாமான்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகே, டீச்சிங்காக எடுத்துட்டு, ஆனால் அதை தவிர்த்து நீ சேல்ஸ் செய்யணும், நீயே அட்மின் செய்யணும், நீயே மெத்த வேலையை செய்யறது, இது வந்து அந்த ஜாப் ஸ்கோப்பில் வந்து எந்த இடத்துல பார்க்க வேண்டியது, எந்த இடத்துல? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு எப்படி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜேடி நீங்கள் கேட்டு வாங்கணும், அதுவும் உங்கள் உரிமை தான். ஓகே, இப்போ எனக்கு வந்து டீச்சிங்னு சொல்லி என்ன ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், டைம் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ஆஃபர் என்ன ஜேடி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஜேடி கேட்டு வாங்கும்போது ஜேடியில் வந்து டீச்சிங் சம்மந்தப்பட்ட தான் போட்டிருக்கோம். ஆனால் அதே இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்கணும். நீங்கள் இந்த 2-3 அட்மின் வந்து சொல்லி போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யூ அக்ரி ஃபார் தட். ஓகே, அதான் அது டீச்சிங் சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் ஜேடி வந்து எனக்கு கொடுக்கல. இல்லை, அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, சரி எனக்கு ஜேடி கொடுங்க, நீங்கள் ஜேடி கேட்கலாம். ஓகே, என்னோட வேலை வந்து நீங்கள் எதுவும் கூப்பிட்டீங்க, பரவாயில்ல எனக்கு ஜேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ இந்த ஜேடியில் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம். என்ன டீச்சிங் சொல்லி கூப்பிட்டீங்க, என்னால் இதுதான் செய்ய முடியும், இதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குட். நீங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னைக்கு அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது ஒரு ஜேடியும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக ஹெச்ஆர் இருக்கணுமா? ஏன்னா தே ஒன்லி மென்ஷன், அதாவது எப்படின்னா பாஸே ஹெச்ஆராக இருந்துக்கிறேன், இன்னொருத்தர் நான் வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுத்து நான் பாஸ், நானே ஹெச்ஆர் பார்த்துக்கிறேன். அதனால ஹெச்ஆர் வந்து கம்பல்சரியாக இருக்கா? ஹெச்ஆர் வந்து கம்பல்சரியாக ஒரு கம்பெனியில் இருக்குமா இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பாஸ் தனி விருப்பம். ஹெச்ஆர் கண்டிப்பாக வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்டர் அண்ட் பஹாட். ஆனால் அதே மாதிரி ஹெச்ஆர் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பாஸே வந்து ஹெச்ஆர் பார்த்துக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் விதிமுறைகளை மீறாமல் இருக்காங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. இப்போ சென்டர் பார்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற முன்னே கம்பெனி செக்ரட்டரி இருக்கணும், அது மஸ்ட். இல்லைனா வந்து அந்த கம்பெனி வந்து செயல்பட முடியாது, அது ரூல் சொல்லுது. ஆனால் ஹெச்ஆர் இல்லாமல் அந்த கம்பெனி செயல்படலாம், அது தவறு கிடையாது. தவறு கிடையாது. அவங்க பாஸே ஹெச்ஆர் இருக்கலாம், ஒய்ஃப் ஹெச்ஆர் இருக்கலாம், கம்பெனியில் யார் வேணா ஹெச்ஆர் இருக்கலாம். ஆனால் அந்த ஹெச்ஆர் ஆகிற தகுதி அவங்களுக்கு இருக்கா, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ஹெச்ஆர் இருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டை வந்து அதுக்குள்ளே தான் வந்து அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ண முடியும். அது அவங்க பிரிட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது கேஸ் பேரோல் சொல்யூஷன் வழியாக நீங்கள் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்களா? ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு பேமெண்ட்டா இல்லை அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் கரெக்டாக கிடைக்குதா இல்லைன்னு ஒரு நம்ம லோக்கல் மலேசியன் கம்பெனி அவங்க சாப்பாடு கடை வச்சுருப்பாங்க, முடிவெட்டுற கடை வச்சு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் வந்து நீங்கள் செஞ்சு தருவீங்களா? எப்படி வந்து லோக்கல் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபாரின் ஒர்க்கர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் லோக்கலுக்கும் ஃபாரின் ஒர்க்கருக்கும் ஒரே மினிமம் வேஜஸ் தான் 1,700 தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே கொடுக்குற தவறில்லை, ஆனால் அதுக்கு கீழே கொடுக்கக்கூடாது. ஓகே, லோக்கல்ஸ்க்கு வந்து இபிஎஃப், சொக்ஸோ, இஐஎஸ்லாம் இருக்குது. பட் ஃபாரினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொக்ஸோ மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் வந்து இடையில வந்து போத் பார்ட்டியும் வந்து சொக்ஸோ கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ரூல்ஸ் இடையில போன வருஷம் மாறுனுச்சு. இப்போ என்னன்னா புதுசாக பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஒரு 2% சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மை, ஆஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆஃபிஷியலாக நியூஸ் இன்னும் வெளியாகலை. பட் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணது உண்மை. ஃபாரின் ஒர்க்கருக்கு வந்து நம்ம இபிஎஃப் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2% சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் படித்தேன். 3rd quarter வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆஃபிஷியலாக எப்போ அந்த நியூஸ் வெளியாகுதுன்னு. ஓகே, சூப்பர். இப்போது ஒரு ஹெச்ஆருக்கு வந்து பெரிய தலைவலியே நான் பார்க்குற தலைவலி என்ன பார்த்தோமா, இருக்கிறதும் ஒரு 3 பேர் 4 பேர் தான். கடையை திறக்கிறதும் கூட்டுறதுக்கும் அதுக்கு மற்ற வேலை பேக்கிங்லாம் பண்ணி அனுப்புறதுக்கு இவங்களுக்கு இந்த சொக்ஸோ இபிஎஃப்லாம் வெட்டணும். ஸோ இதெல்லாம் வெட்டுறதா இருந்தால் எனக்கு அது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் இருக்கும் அப்படி. ஸோ இது வந்து கம்பல்சரியாக வெட்டியே ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க வேலைக்கு வரும்போது வேலையை விட்டு போகும்போதும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து நினச்சா அந்த சொக்ஸோ தான் அவங்களுக்கு கவர் பண்ண போகுது. அதே நேரத்தில் அவங்களோட சம்பளத்தில் எடுக்க போகிற அந்த தொகை வந்து அவங்களோட வாழ்க்கையோட சேமிப்பு திட்டத்துக்கு. ஸோ இதையே நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்தியன்ஸ் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். அது வெட்டாமல் பரவாயில்ல நான் உனக்கு காசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது ஏன் அது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காது அதுக்கு? அது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம தான் தெளிவாக இருக்கணும்.
நம்ம தான் கேட்கணுன்றீங்க. நம்ம தான் கேட்கணும், நம்ம உரிமை நம்ம தான் கேட்கணும். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன்னா எனக்கு இந்த கம்பெனி வந்து எனக்கு இபிஎஸ் சொக்ஸோ இஎக்ஸ் கொடுத்தாகணும். அந்த கம்பெனி கொடுக்குறதுனா அந்த கம்பெனிக்கு தாராளமாக நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. கொடுக்காத கம்பெனிக்கு நீங்க ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், எப்போ மழை பெய்யும் நம்மளுக்கு தெரியாது, எப்போ ஆபத்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது, எப்போ ஒரு எமர்ஜென்சி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் இந்த வேலைக்கு நான் ஓகே இப்போ அந்த கம்பெனி சேரும்போது சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் உங்களுக்கு இபிஎஸ் சொக்ஸோ நான் வெட்டுவாங்க, உங்களுக்கும் ஒரு வழி இல்லாமல் அந்த கம்பெனி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனால் துரதிர்ஷ்டமாக ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு வேலைக்கு போந்து ஒரு 2 மாசத்துல நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன சொக்ஸோ கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கம்பெனி சொக்ஸோ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. இப்போ உங்களுக்கு கால் உடஞ்சி 6 மாசம் நீங்கள் பெட் ரிடன். இப்போ நீங்கள் உங்களோட முக்கியமான உங்களுக்கு சாப்பிடணுமே டெய்லி, ஆமா உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு நீங்க யார்கிட்ட போய் காசு கேட்க போறீங்க? இப்போ அவங்களை சொக்ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணிருச்சுன்னா குறைஞ்சது அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து 2 மாசம் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் லீவ் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொக்ஸோ கிளைம் பண்ணி சொக்ஸோ உங்களுக்கு அந்த தொகையை கொடுக்கும், நீங்க ரிகவர் பண்ணி வர வரைக்கும். இப்போ இதுல யாருக்கு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்க சைடு தான் பெனிஃபிட். அப்போ நீங்க வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனி இபிஎஸ் சொக்ஸோ வந்து முதல் நாள் வந்து விட்டுறாங்களா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி கொடுக்குறாங்கன்னா தாராளமா அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிங்க, கொடுக்காத வேலையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ சொக்ஸோ இருக்கிறது இல்லாது உங்களோட கையில். கம்பெனியாக இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் ஹையர் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி சொக்ஸோ கிளியர் பண்ணுறது, அந்த டாக்குமெண்டேஷன் வேலையை செய்யணும், நம்மளுக்கு இங்கே இருக்கிற சேல்ஸை டார்கெட் பண்ணிட்டு வரணும், அதே நேரத்தில் நம்மளும் பல விஷயங்கள் ரோலிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஹெச்ஆர் இருக்காங்க, இந்த ஹெச்ஆர் வந்து இதில் ப்ரொஃபைக்காக செய்ய மாட்டாங்க, அங்கே பார்த்தாலும் லூப் ஹோல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கேஎஸ் பேரோல் சொல்யூஷன் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் ஆஃப்லைனும் செய்யலாம், ஆன்லைனும் செய்யலாம், அல்லது நீங்கள் வந்து டைரெக்ட் கால்ஸ் வழியாக வரலாம், இல்லாட்டி ஆஃபீஸ் கூட நீங்கள் நடந்து வரலாம். ஆஃபீஸ் கூட நீங்கள் வந்து வாக்கின் பண்ணலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தோமா நம்ம கிளாங்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் இந்த ஒர்க்கர் சைடில் வந்து அவதோறு நம்ம பார்க்குறது நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அது எங்கன்னு பார்த்தோமா, ஒன்று அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லாட்டி இவங்க வந்து அதை ஆஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ ஒரு கம்பெனி புதுசாக தொடங்குறீங்க, அப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஹெச்ஆர் வேணும்னு சொன்னோமா நம்ம கேஎஸ் பேரோல் சொல்யூஷன் அணுகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், நீங்கள் என்ன தான் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுப்பீங்க ஃப்ரம் A to Z. ஓகே, அது வந்து நல்ல தெளிவாக சொல்லிடுங்க பிஃபோர் வி எண்ட். ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெச்ஆர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து நம்மளோட ப்ரைஸும் வந்து ரொம்ப குறைவாக ரொம்ப சீப்னு சொல்ல மாட்டேன். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்எம்இ கம்பெனிக்கும் மைக்ரோ எஸ்எம்இ கம்பெனிக்கும். உங்களுக்கு 5 பேர் இருக்காங்களா, 5 பேருக்கு பேரோல் ரிக்ரூட்மெண்ட் செய்யணுமா, அதுக்கு நம்ம வந்து ஒரு ரீசனான ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அதே மாதிரி எனக்கு 20 பேர் இருக்காங்க, உங்களுக்கு வந்து நான் பேரோல் பார்க்கணும், ரிக்ரூட்மெண்ட் பார்க்கணும், ஹெச்ஆர் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணும்னா அதுவும் நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும். இல்லை சார் எனக்கு ஒரு பேரோல் மட்டும் தான் வேணும், மற்றதெல்லாம் ஆள் இருக்கு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுக்க முடியும். இது டிபெண்ட் பொறுத்து இருக்கு. இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் தொடங்குறவர்களுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னா, நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே போகும்போதே வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு வேண்டிய எஸ்ஓபி நம்ம செட் பண்ணிடலாம். எஸ்ஓபினா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர், அப்போ நம்மளுக்கு என்னென்ன பொசிஷன் நம்ம ஆள் எடுக்க போகிறோம் அதுக்கு வேண்டிய ஜேடிஸ், அப்புறம் ஹேண்ட்புக். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த கம்பெனி வந்து இன்னும் இபிஎஃப் சொக்ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டேக்ஸ் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம். எங்கெங்கே வந்து அது முக்கியமான இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்டரி பேமெண்ட் நம்ம செய்ய வேண்டியது இருக்கோ அது எல்லாமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆள்லாம் பார்க்க போனோம்னா அந்த கம்பெனிக்கு வேண்டிய என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் ஹெச்ஆர்டிஎஃப் கூட. ஒரு 10 பேர் மேலே சீனியர் பாட்டுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெச்ஆர்டிஎஃப் தொகை வந்து உங்கள் பேர் என்ன அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்டாஃப் அவங்க ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்கன்னா நம்மளே சர்டிஃபைட் ட்ரெயினர் பார்த்து அதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அவங்க புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே பண்ணி கொடுக்கறதுனால ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஒரு அதிகமான ஒரு பெனிஃபிட்னா, உள்ளுக்கு வர ஸ்டாஃப் அந்த சிஸ்டம்குள்ளே வந்துடுவாங்க. அந்த சிஸ்டம்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வராது, தலைவலி வராது. ஏன்னா உள்ளுக்கு வரும்போது ஏபிசினா ஏபிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் நடத்துறது ஈஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் 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 வந்து ப்ரோக்ரஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ டவுன்ஃபால் இருக்காது. மேபி ஏதாவது 1-2 ரேக்கேஜ் இருக்கலாம், சொல்ல முடியாது. என்ன நம்ம கையில் என்ன இருக்கு இப்போ பொறுத்து இருக்கு. இதே கம்பெனி நான் வந்து ஒரு 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹெச்ஆர்லாம் இப்போ தான் ஹெச்ஆர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம முதல் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இப்போ உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சிருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை படித்து பார்த்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்னெல்லாம் குறையுதோ அது எல்லாமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஜாப் ஆஃபர் லெட்டர் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். கம்பெனி ஹேண்ட்புக் ஆல்ரெடி ஒன்று வச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து
48 மணி நேரத்துலேருந்து 45 ஹவருக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவு 60 நாள்ல இருந்து 98 நாள் கொண்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஹேண்ட்புக்கில் நீங்கள் மாற்றலைன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ as per current எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வரும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் இருக்கிற ஏரியா நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் எப்படி சரிப்படுத்த முடியுமோ as a professionals as a expert நம்ம அதை அட்வைஸ் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொடுக்க பார்ப்போம். மெயின்லி ஆன் த ஹெச்ஆர் மேட்டர்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாஃப் வந்து எனக்கு இஷ்யூவாக இருக்கும், சுரேஷ் அடிக்கடி லேட்டாக வந்துகிட்டு இருக்காரு, அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அதுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், எப்படி செய்யலாம், இது எப்படி அணுகலாம், எப்படி அதை வந்து அவங்க வந்து கரெக்டான அந்த ஃப்ளோக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பண்ணும்போது உடனே எடுத்தோடனே வந்து ரிசால்வ் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 10 வருஷமா பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு மாதிரி வந்து சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு அதை உடனே பிரேக் பண்ணி உடனே கொண்டு வரணும்னா அது முடியாது, அது இம்பாசிபிளான விஷயம். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும் அந்த கரெக்டாக அந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேலி போடாமல் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வேலியை போட்டு ஆடை உள்ளுக்கு கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா 10 ஆடு உள்ளுக்கு வராது, ஏதாவது ஒரு ஆடு அடம் பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் வேலிகள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆடு வாங்குறது முன்னாடி நம்ம வேலியை போட்டுட்டோம்னா அந்த ஆடு அந்த வேலிக்குள்ள தான் சுத்தம். சாரி ஒர்க்கர் ஆடுன்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சில பேர் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதுதான். ஸோ நம்ம சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்கு கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரு ஆளை கொண்டு வந்துட்டோம், அதுக்கு சிஸ்டம் போடும்போதுனா சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக அது அப்படியே ஃப்ரீ அண்ட் ஈஸியாக இருந்துட்டாங்க. அப்போ எப்படி நம்ம அந்த வழி கொண்டு வரோம் நம்மளுக்கு தெரியும், கரெக்டான சிஸ்டம் கூட நம்ம அதை கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெச்ஆர் மேட்டர்ஸ் வந்து என்ன வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணுமோ சொல்யூஷன் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துருவோம். அவங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷனில் அவங்களோட அதிகமான நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணி பிஸ்னஸை பெருக்கிறத பார்க்கலாம். எனக்கு இதே வந்து டவுன்ஃபால் மாரி இழுத்துக்கிட்டே வந்துடும், இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி நிறைய டர்ன் ஓவர் இருக்கும். இப்போ தான் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் இப்படி செய்யலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் நடக்கும். அப்போ நடந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி ஒரு படிக்கீழ இறங்கி வந்து திருப்பி ஆள்லாம் தேடி ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி 6 மாதம் செட் பண்ணி முடிஞ்சு அவங்க திருப்பி போகும்போது திருப்பி அடுத்த ரிசர்வேஷன் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டர்ன் ஓவர், ஸ்டாஃப் வராங்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மேலே செய்யறதில்ல. அதே வந்து பிஸ்னஸ் ஓனருக்கு பெரிய டஃப்பான ஒரு விஷயம். அப்போ ஒரு ஸ்டாஃபை நம்ம எப்படி வந்து நம்ம கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நாங்கள் எப்படி அவங்க நம்ம சஸ்டெயின் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் அவங்க நம்ம கூட ஒரு லாங்கர் பீரியட் நம்ம கூட வருவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில டிப்ஸு யுக்திகளாக நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம உங்களோட ஃபோன் நம்பர் அதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்களேன். ஓகே, என்னோட தொலைபேசி நம்பர் பார்த்தீங்கன்னா 9633734474. கம்பெனி பேர் கேஎஸ் பேரோல் சொல்யூஷன். நீங்கள் கூகுளில் வந்து கேஎஸ் பேரோல் சொல்யூஷன் போட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும், அதில் நம்ம கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் அங்கே கால் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் பல பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ஹெச்ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கணும், அதே நேரத்தில் வெளிநாட்டு ஆள் எடுக்கணும், அவங்களுக்கு உண்டான கேடபிள்யூஎஸ்பி அதுக்கப்புறம் சொக்ஸோ இந்தமாரி பேரோல் சேர்த்தோம், இந்த பேமெண்ட் வந்து பெர்மிட் ரினியூவல்ஸ் இந்தமாரிலாம் செய்யணும், உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேஷ் பேரோல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ நம்ம இன்னொரு தடவை சொல்லி நம்பரை. ஓகே, ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9633734474. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம், அப்படி அவரோட நம்பர் தேவைப்படுது, இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறேன், இது தாராளமாக டிஎம் பண்ணலாம்.